ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா யாருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கிரக நிலைகள் தான். அப்படி பார்க்கும் பொழுது 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் மாறி இருக்குது, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாங்க. ஏன்னா இந்த கிரக பயிற்சிகளே எல்லா ராசிகளுக்குமே நல்ல விஷயங்களை செய்கிறது கிடையாது. ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் தான் கொடுப்போம். அப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி நேயர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களில் இந்த மாதம் முழுக்க, பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாருங்க. அதே போல் சந்திரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியான கடகத்திலே ஆரம்பித்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறாரு. முன்னாடி இருந்த மாதிரியே தான் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்கிறாங்க. இதில் மகரத்தில் செவ்வாய் மட்டும் உச்சம் அடைந்திருக்கிறாரு. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் இணைந்திருக்கிறாங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த கிரகநிலைகளுடைய அமைப்பின்படி பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களானது சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும். ஆனால் இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் அப்படின்றதுனால அவர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு கவலையும் பயமும் ஒரு தயக்கமும் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லணும். எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனைகளானது வந்தாலுமே கூட சிம்மராசினியர்களை கவலைப்படாதீங்க. ஏன்னா கூடவே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் காத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பாக கடைசி நேரத்துலையாவது காப்பாற்றி விட்டுரும். அப்படி தான் இருக்குது. அதனால் அவசரம் மட்டும் படாதீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோரோட இணக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு பெற்றோர் தான் இப்போது எல்லா வகையிலையுமே ஒரு துணையாக இருப்பாங்க. காதல், துணை, முதலாளி, மேலதிகாரி எல்லாருக்கிட்டேயுமே யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையா இருந்தாலும் சரிங்க, பொறுமையை மட்டும் கடைப்பிடிங்க. பொறுமை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுப்பார். அதனால் மருத்துவ ரீதியாக நீங்கள் இப்போலேருந்தே ஒரு சில முன்னெச்சரிக்கை விஷயங்களை செய்துக்கிறது ரொம்பவே நல்லது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 24 வயதை கடந்திருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது கால், பாதம், முதுகு இது போன்ற விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. நேரம் இருக்குது அப்படின்னா தினந்தோறும் உடற்பயிற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் யோகா செய்கிறது, தியானம் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அது கோபம் மட்டும்தான். கோபப்படாமல் எப்படி சிம்மராசினியர்கள் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா கோபம் அப்படிங்கிறது அவங்களோட ஒட்டி பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் குறைச்சிக்கோங்க. உங்களால் கோபப்படாமையே இருக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்றதுனால தேவையில்லாமல் கோபப்படாதீங்க. அந்த இடத்துக்கு அந்த கோபம் தேவையில்லாதது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சின்ன கோபமாக இருந்தாலுமே கூட அதனால் நீங்கள் தான் பெரிய நஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களுடைய மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துக்கோங்க. கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை இந்த கோபம் உங்களுக்கு தொடர்ந்தது அப்படின்னா ஒரு நல்ல நட்பையோ ஒரு நல்ல உறவையோ நீங்கள் இழக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. இந்த கோபம் அப்படின்றது வேண்டாம்.
கோபப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் சேராத வகையில் உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த பிப்ரவரி அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே இருக்கவே இருக்காது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க, மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக நீங்கிடும். பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளானது இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அந்த விஷயத்துக்காக நீங்கள் தயாராக இருங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கூட உங்களுக்கு நல்ல செய்திகளாக தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான அசம்பாவிதங்களும் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணம் அப்படின்னு எல்லா விதமான பயணங்களுமே சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது. அந்த பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல சூழ்நிலைகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். அந்த சாதகம் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் எல்லாமே சரியாக போயிடும். ஸோ பொருளாதார ரீதியாக சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா பணவரவு நல்லாவே இருக்குது. அதனால் உங்களுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கூட அதில் நீங்கள் வெற்றிகளை தான் வந்து பார்க்க போகிறீங்க. என்ன அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது வெற்றிகள் கிடைக்குமா, அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அஷ்டம சனி பகவான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை ஆரோக்கிய ரீதியாக கொடுப்பாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகளாக தான் ஆக்கி கொடுப்பாரு. மற்றபடி உங்களுக்கு பெருசால எதுவுமே வந்து பிரச்சனைகளை கொடுக்கவே மாட்டார். ஆனால் அஷ்டம காலம் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக செய்யணும். இந்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே நல்லா யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகளும் இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் சிம்மராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அஷ்டமத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அஷ்டமத்தில் திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, வீடு கட்டலாமா, நல்லா படிக்க முடியுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக எல்லா நல்லதுமே நடக்கும். ஏன்னா சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடியவர் கிடையாது. நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர், நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர், நம்மளை வந்து திருத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசான். அவர் போய் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அவர் செய்யக்கூடிய விஷயம் நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர நமக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு வைக்கிறாங்க, ஏற்படுது அப்படின்னா கூட அதில் உங்களுக்கு முன்னாடியே ஒரு அறிகுறி மாதிரி தான். ஏற்கனவே ஏதோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை பெருசாகாமல் அவர் வந்து தடுக்கலாம். அப்போவே வந்து மருத்துவ செலவுகளை வச்சுருவார். அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதோ இல்லை செக் பண்ணி பார்க்குறதோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட தெரிஞ்சிக்க வைப்பார். அதுக்கேற்ற மாதிரி இப்போவே வந்து ஒரு சில செலவுகளை செஞ்சு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பெரிய இழப்புகளை தடுக்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவர் செய்வாரே தவிர உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டார். அதனால் இந்த அஷ்டம சனிக்காலம் அப்படின்றத நினச்சிலாம் கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா எது செய்கிறதா இருந்தாலுமே நல்ல திட்டமிட்டு மட்டும் செய்யுங்க. பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக இருங்க, அதுவே போதுமானது. சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு. சனி வக்ரமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாங்க. 5 கிரகங்கள் 7ஆம் வீட்டுக்கு போக போகிறாங்க. 7ஆம் வீடு அப்படிங்கிறது புதிய முயற்சி, காதல், இல்லற வாழ்க்கை, குடும்பம், வெளிநாடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதனால் மிகுந்த யோகம் தரக்கூடிய ஒரு நேரம் தான். 7வது இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய சிந்தனைகள் இந்த மாதத்தில் வரும். நல்ல பார்ட்னர்கள் வந்து கிடைப்பாங்க. இதனால் வேகமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு சில சிம்மராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மேலே இருந்திருந்த நம்பிக்கையே வந்து போயிருக்கும்.
இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்காக பொறுமையாக இருங்க. அஷ்டம சனி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட இந்த பிப்ரவரி உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான யோகம் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரியன் மறைந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனம் வந்து அலைப்பாயும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் 14ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகரத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அது வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாக போகும். ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாருமே 7ஆம் இடத்துக்கு நகர்ந்து 7ல் ராகு பகவானோடு இருக்கிறாங்க. ஸோ வெளிநாடு போகிறதுக்கான யோகம் கிடைக்கும். புதனும் சுக்கிரனும் கும்பத்துக்கு வந்து போக போகிறாங்க. அதே போல் ராகு, புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை முன்னுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் மேஜிக் நடக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுக்காக தயாராக இருங்க. இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமான வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் உங்களுடைய அனைத்து வழிகளையும் தீர்த்து வைக்க போகிறாரு. ஸோ எது செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்துட்டு செய்யுங்க, நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை சிம்மராசினியர்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.